வியர்வையில என்னென்ன கலந்திருக்கும் அப்படின்னா 98ல இருந்து 99% வரை இருப்பது தண்ணீர். மீதி 1ல இருந்து 2% வரை இருப்பது சோடியம், குளோரைடு, பொட்டாசியம் போன்ற எலக்ட்ரோலைட் உப்புக்கள். அது மட்டும் இல்லாம உடலுடைய புரோட்டீன் மெட்டபாலிசம்ல இருந்து வரக்கூடிய கழிவுப் பொருட்களான யூரியா மற்றும் அமோனியாவும் வேர்வையில கலந்திருக்கும். உடற்பயிற்சி செய்யும் போது தசை பகுதியிலிருந்து உருவாகக்கூடிய வியர்வையில லாக்டிக் ஆசிட் அதிகமாக இருக்கும். அக்குள் மற்றும் தொடையிடுக்கு பகுதியிலிருந்து உருவாகக்கூடிய அப்போக்ரைன் சுரப்பிலிருந்து வரக்கூடிய வியர்வையில புரோட்டீன்களும் லிப்பிட்களும் அதிகமாக இருக்கும். நமக்கு உண்டாகக்கூடிய வியர்வையிலேயே மொத்தம் 3 வகைகள் இருக்குங்க. தெர்மல் ஸ்வெட்டிங், எமோஷனல் ஸ்வெட்டிங் மற்றும் கஸ்டேட்டரி ஸ்வெட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். தெர்மல் ஸ்வெட்டிங்னா அதிகமான சூடு இல்லனா வெப்பம் இருக்கக்கூடிய பகுதியில நாம இருந்தாலோ அல்லது உடற்பயிற்சி செய்தாலோ இது தூண்டப்படும். இதை வெளியேற்றுறது உடல் முழுவதும் இருக்கக்கூடிய எக்ரைன் வேர்வை சுரப்பிகள். இரண்டாவது வகை எமோஷனல் ஸ்வெட்டிங். பயம், பதட்டம், டென்ஷனான சமயத்துல அப்போ ஏற்படக்கூடிய வியர்வையை தான் எமோஷனல் ஸ்வெட்டிங் அப்படின்னு சொல்றோம். உதாரணத்திற்கு எக்ஸாம் போகும்போதோ, இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணும் போதோ, இல்லைன்னா மேடையில பேசுறதுக்காக ஏறும் போதோ அந்த சமயத்துல வரக்கூடிய வியர்வை எமோஷனல் ஸ்வெட். இதை உற்பத்தி செய்யறது நம்மளுடைய உள்ளங்கை மற்றும் உள்ளங்கால் பகுதியில் இருக்கக்கூடிய அப்போக்ரைன் வேர்வை சுரப்பிகள். சோ அதனாலதான் கை கால் எல்லாம் சும்மா தட தட தடன்னு அதிர்ந்து வேர்க்கும். மூன்றாவது வகையான வியர்வை கஸ்டேட்டரி ஸ்வெட்டிங். இது நாம அதிகமா காரமா இருக்கக்கூடிய ஒரு உணவை சாப்பிட்டாலோ அல்லது பச்சை மிளகாயை கடிச்சாலோ அந்த சமயத்துல உருவாகக்கூடிய வியர்வை. இதை உருவாக்குறது முகம் மற்றும் முன்னெற்றி பகுதியில் இருக்கக்கூடிய எக்ரைன் வேர்வை சுரப்பிகள். சோ இப்படி வேர்வையிலேயே 3 வகைகள் இருக்கு. சரி, இப்போ பயமும் இல்ல, டென்ஷனும் இல்ல, ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கிறாங்க, நல்லா அவங்கள சுத்தி கூலிங்கான ஒரு டெம்பரேச்சர் தான் இருக்கு, எந்த காரமான உணவுமே சாப்பிடல, உடற்பயிற்சியுமே செய்யல, அப்பவுமே வேக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஆமாங்க, வேக்கும். 3% மக்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனை ஏற்படும். சோ அததான் அதிக வேர்வை உருவாகிறது, அதாவது ஹைப்பர் ஹைட்ரோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது ஆண் பெண் 2 பேருக்குமே ஏற்படும்.